ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு வார காலமும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து அவருடைய இறக்கைக்குள் வைத்து உடல் சுகத்தை தந்து நீண்ட ஆயுசை தந்து இன்று நம்மை அவரை ஆராதிக்கும்படி நம்மை கூட்டி வந்த மகிமை ஆண்டவருக்கு எல்லாரும் கைதாளத்தோடு ஆமே ஆமே ஆமே. நன்றி 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 நன்றி. ஆண்டவராகிய கடவுள் மோசேக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார் என்ற விளக்கங்களை நாம் வாசித்தோம், தியானித்தோம். அந்த 10 கட்டளை கடவுள் கொடுத்த பிறகு மோசேயோடு ஆண்டவர் பேசுகிறார். யாத்திரையாகமம் 25 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது முழுவதும் கடவுள் மோசேயோடு என்ன பேசுகிறார்? ஒரு பேழையை குறித்து கடவுள் பேசுகிறார். ஒரு பேழை பெட்டி குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை மோசேயோடு கடவுள் பேசுகிறார். அவருடைய கட்டளையின்படி, அவருடைய வார்த்தையின்படியாக மோசே ஒரு பேழையை, மகிமை என்ற இதோ பிரசன்னமாகிய ஒரு பேழையை மோசே உருவாக்குகிறார், செய்கிறார். அந்த பேழை என்றால் என்ன? ஆண்டவருடைய சிங்காசனமாய் இருக்கிறது. அந்த சிங்காசனம் என்றால் என்ன? கிருபாசனமாக இருக்கிறது. கிருபாசனம் என்றால் என்ன? அவருடைய இரக்கம். இரக்கத்தினால் உலகத்தின் நாடுகளை, உலகத்தின் மக்களை ஜாதி மதமின்றி கடவுள் வழி நடத்த போகிறார், மீட்டுக் கொள்ள போகிறார் என்ற அர்த்தமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் மோசேயோடு கடவுள் அந்த பேழையை எத்தனை அகலம், வீதி என்ற அளவுகளை ஆண்டவர் கொடுத்தார். அளவுகளை கொடுத்து அதை என்ன மரத்தில் செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எத்தனை வளங்கள் செய்ய வேண்டும், தூக்கும்படியான நிலைகள் எப்படியெல்லாம் அதை செய்ய வேண்டும் என்பதை கடவுள் பேசினார். அதை பேசுகிறது மட்டுமல்ல, அதை யார் தூக்க வேண்டும், அதை யாரெல்லாம் தொட வேண்டும் என்பதை பல நிலையில் ஆவியானவர் ஆண்டவராகிய கடவுள் மோசேயோடு அந்த வசனம் முழுவதத்தை நீங்கள் வாசிக்கும் போது அது தெரிகிறது. அந்த உடன்படிக்கை, அந்த பேழையிலே என்னெல்லாம் இருந்தது? அந்த உடன்படிக்கை பேழையிலே இது ஆண்டவருடைய பிள்ளைகளே 10 கட்டளைகள் இருந்தது. ஆரோனுடைய குத்த கோல் இருந்தது. இது மன்னா பாத்திரம் இருந்தது. மன்னா பாத்திரமாக அப்படி 3 பொருளும் அந்த உடன்படிக்கை பேழைக்குள் வைத்து ஆண்டவரை அவர்கள் ஆராதிக்க தொடங்கினார்கள். அந்த உடன்படிக்கை பேழை மேலே கிருமீன்களை செய்து ஆண்டவர் வைக்க சொன்னார். அதை பாதுகாக்கும்படி, அதை மறைத்துக் கொள்ளும்படி கடவுள் பேசினார். அப்படியாக ஒரு உடன்படிக்கை பேழை மோசேயால் செய்யப்பட்டு இதோ கடவுளுடைய வார்த்தையின்படி, திட்டத்தின்படி அவருடைய சிங்காசனமாக இதோ கடவுள் உருவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அந்த ஜனங்களோடு கடவுள் மோசேயோடு அந்த ஜனங்களோடு கடவுள் பேசிய போதெல்லாம் கூறினார், இந்த உடன்படிக்கை பேழையை நீங்கள் எங்கெல்லாம் கொண்டு செல்வீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமும் வெற்றியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரேல் மக்களுக்கு அதன் மேல் ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த உடன்படிக்கை பேழை எங்கு இருக்க வேண்டும்? பரிசுத்த இடத்தில் இருக்க வேண்டும். பரிசுத்த இடத்திலிருந்து பரிசுத்த இடத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆலயம் பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது. ஆனா இந்த ஆலயம் பரிசுத்த ஆலயம். இந்த ஆலயத்தில் நீங்கள் இருக்கிற இந்த இடத்தை பார்க்கிலோ வெளிவீட பரிசுத்தமானது. ஹல்லேலூயா. இந்த ஆலயம் பரிசுத்த ஆலயம். நீங்கள் இருக்கிற இடமும் பரிசுத்த இடம். ஆனால் உங்களால் வந்து நிற்க முடியாத, தொட முடியாத, அதிலிருந்து ஒரு பரிசுத்த இடம் தான் வெளிவீடம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்படி பரிசுத்தத்திலும் பரிசுத்தமான இடத்தில் இந்த உடன்படிக்கை பேழை நீர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே, அதை உள் அறைகளை கட்டி அதுக்குள் பொதிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டும் என்பதே, யாரும் அதை தொடாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதை கடவுள் பல நிலையில் நமக்கு இப்போது எல்லாவற்றையும் விளக்க நேரமில்லை. வேதத்தை புரட்டும் போது எல்லாம் உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக சீனா மலையிலிருந்து இந்த உடன்படிக்கை பேழை கொண்டு செல்லப்படுகிறது கானானில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக அங்கு கொண்டு சென்ற பின்பு திடீரென்று பிலிஸ்தர்களுக்கும் இஸ்ராயலுக்கும் அடி சண்டை வருகிறது, யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் இவர்கள் இந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு செல்லுகிறார்கள். ஆனால் திடீரென்று இஸ்ராயல் மக்களுக்கு தோல்வி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, பிலிஸ்தர்களுக்கு முன்னால் இஸ்ராயல் மக்கள் தோல்வி அடைந்த பின்னால் இந்த உடன்படிக்கை பேழையை பிலிஸ்தர்கள் அவர்களுடைய ஆலயத்தில் தாக்கோன் என்று இருக்கிற அந்த கொடி அழகை இருக்கிற அந்த கொடி ஆலயத்தில் இவர்கள் உடன்படிக்கை பரிசுத்த பேழையை அங்கு கொண்டு வைக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக அங்கு கொண்டு வைத்த பின்பு அந்த தாக்கோன் முறியப்படுகிறான். தலை தூரை, கை கால் தூரை அப்படி விழப்படுகிறது. அடுத்து திருப்பி எடுத்து சாரி வைக்கிறார்கள். திருப்பி அது விழுந்து அழிந்து ஒன்று இல்லாமல் ஆனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, மண்ணால் செஞ்சதல்ல தாக்கோன், பொன்னால் செய்யப்பட்ட, ஒடியாத பொன்னால் செய்யப்பட்ட அந்த ஒடித்து விடுகிறார். ஹல்லேலூயா. இரும்பாலும் பொன்னாலும் அசையாத ஒரு சிலை அந்த தாக்கோனை ஆண்டவர் வெட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியும் அவர்கள் அதில் மனம் மாறவில்லை. கொடிய வியாதிகளையும் கொடிய வேதனையும் சமாதானம் இல்லாத நிலையையும் அழுகையும் புலம்பலையும் மரணத்தையும் ஆண்டவர் பிலிஸ்தருக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக இதோ அவங்க என்ன செய்தார்கள் என்றால், ஏன் இதெல்லாம் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது? 7 மாதமாக உடன்படிக்கை பேழை அந்த தக்கோனுடைய அந்த கோயிலுக்குள் கொண்டு வைத்தார்கள். இதெல்லாம் நமக்கு அழிவு வந்து கொண்டிருக்கிறது. இந்த பெட்டியை கொண்டு வந்த நாளிலிருந்து நமக்கு கண்ணீர், நமக்கு தோல்வி, நமக்கு வேதனை, நம் ஆண்டவரை அழிந்து போனார் என்ற துக்கம் அவர்களுக்குள் இருந்து அவர்கள் ஒன்றாய் கூடி தீர்மானிக்கிறார்கள். இந்த பேழை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எங்கிருந்து கொண்டு வந்தோமோ அங்கு திருப்பி அனுப்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு மாடு வண்டியை எடுத்து அந்த பேழை அதில் மேல் வைத்து அந்த மாடு வண்டியை எங்கிருந்து எடுத்தார்களோ அங்கு கொண்டு அனுப்பி வைத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக அந்த பேழை, மகிமை ஆண்டவருடைய பேழை ஒரு இல்லத்தில் வைக்கப்படுகிறது. 20 ஆண்டாக அந்த இல்லத்தில் அந்த பேழை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பேழையை கைப்பற்றும்படியாக தாவீது அரசனாக நியமிக்கப்பட்டு அரியணையில் இருக்கப்பட்டு ஆண்டவருக்கு ஒரு கூடாரத்தை ஆராதிக்கும்படியாக ஒரு கூடாரத்தை அவர் அமைக்கப்பட்ட அந்த நாள் அவர் சிந்திக்கிறார். நமக்கு உடன்படிக்கை பேழை ஆண்டவர் கொடுத்தார், மோசேயுடைய காலத்தில் கொடுத்தார். அந்த உடன்படிக்கை பேழை நான் கொண்டு வர வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக உடன்படிக்கை பேழை அவர் கொண்டு வருகிறார். அந்த இல்லத்திலிருந்து வாங்கி கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது இசை பாடி கைதாள ஓசையும் இதோ இசை போட்டு பெரும் விழாவாக அவர் உடன்படிக்கை பேழை அங்கிருந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கிருந்து உடன்படிக்கை பேழையை கொண்டு வரும்போது இதோ உடன்படிக்கை
அங்கே பேழை கொஞ்சம் அசைந்து கொண்டிருந்தது. அதோ அந்த மாடு கால்கள் அசைந்ததால், மாடு அங்கே இங்குமா அசைந்ததால் பேழையும் அங்கு அசைந்து கொண்டிருந்தது. அப்போது ஓசுவா என்று சொல்லப்படுகிற, ஓசே என்று சொல்லப்படுகிற அவன் ஓடி போய் அதை தொடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அங்கு தொட்டவுடனே அவன் இறந்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மிலும் பலர் நாம் என்ன நினைக்கிறோம்? என்ன தப்பு அந்த மனிதர் செய்தார்? எந்த தப்பையும் செய்யவில்லையே, எந்த குற்றத்தை செய்யவில்லையே. பேழை சரிந்து விழும் என்ற பயத்தில் தொட்டால் ஏன் இத்தனை மரணம் ஏற்பட்டது என்று நாம் நினைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சட்டத்தை மீறினார், ஆண்டவருடைய கட்டளையை மீறினார். ஹல்லேலூயா. அது யாருக்கும் தொட அனுமதி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை நியமிக்கிறாரோ, ஆண்டவர் யாரை தொடுகிறாரோ, ஆண்டவர் யாரை அழைத்து அபிஷேகித்து நியமிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அதை தொட அனுமதி இல்லை. ஹல்லேலூயா. அதை தொடாமல் இருக்கக்கூடிய நிலையிலே பொன்னால் செய்யப்பட்ட வளங்கள் இருக்கிறது, அதுக்குரிய தூண்கள் கம்புகள் இருக்கிறது. அதை மட்டும்தான் தொட அனுமதி. ஹல்லேலூயா. அது எல்லாருக்கும் இல்லை, ஆண்டவரால் நியமிக்கப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். எபிரேயர் 9 அதிகாரம் 4 வசனம் வாசிப்போம். அதில் பொன் தூபமும் பீடமும் தூப பீடமும் முழுவதும் பொன் தகடு வைந்த உடன்படிக்கை பேழையும் இருந்தன. இப்பேழையில் மன்னாவை கொண்டிருந்த பொற்சாடியும் ஆரோனின் துளிர்த்த கோலும் உடன்படிக்கை கற்பலகைகளும் இருந்தன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பேழைக்குள் என்ன இருக்கிறது? இது 10 கட்டளை ஆகிய, இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட 10 கட்டளை இருக்கிறது. அவருடைய வார்த்தை அழியாத வார்த்தை, அநேகரை மனமாற்றக்கூடிய வார்த்தை, அநேகருக்கு மீட்பை கொடுக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியத்தின் அதிகாரமாகிய ஆரோன் கோல் இருந்தது. ஹல்லேலூயா. புகுத்த கோல் இருந்தது. ஹல்லேலூயா. இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி போஷித்த மன்னாம் பாத்திரம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கடவுளால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், கடவுளால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், உன்னதத்திலிருந்து வரப்பட்டது. ஹல்லேலூயா. அதுக்குள் இருந்தது, அந்த பெட்டிக்குள் இருந்தது, ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக அதில் வைக்கப்பட்டு இருந்தது. அங்கிலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னமோ, அவருடைய சிங்காசனமோ அந்த பேழையின் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. அது எங்கே சென்றால் இருள் அகற்றப்படும், சத்துருவுகள் வெட்டப்படுவார்கள், தீய மனிதர்கள் அழிந்து போவார்கள், தீமைகள் அழிந்து போகும், வெற்றி உண்டாகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையே, அவருடைய கட்டளையே, அவருடைய அற்புத அடையாளங்கள் இதோ பேழைக்குள் இருந்து கொண்டிருந்தது. அதில் பிரசன்னம் இருந்து கொண்டிருந்தது, ஆண்டவருடைய மகிமை இருந்து கொண்டிருந்தது. அவர் சிங்காசனமாக அதில் வீற்றிருந்தார். ஹல்லேலூயா. மீட்பு கொடுக்கிற, வாழ்வு கொடுக்கிற, ஆசீரை கொடுக்கிற ஒளி அதில் மேலே எப்போதும் இருந்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 5 அதிகாரம் 2 முதல் 5 வரை வாசி. பெலிஸ்தியர் கடவுளின் பேரை எடுத்துக்கொண்டு தாகோன் கோவிலுள் அதை கொணர்ந்து தாகோன் அருகில் இருத்தினர். அசோத்தியர் மறுநாள் அதிகாலை எழுந்தபோது
இதோ ஆண்டவரின் பேழைக்கு முன் தாக்கோன் முகங்குப்புற விழுந்து கிடக்க கண்டனர். தாக்கோனை தூக்கி அதன் இடத்தில் வைத்தனர். மீண்டும் மறுநாள் காலையில் எழுந்தபோது தாக்கோன் ஆண்டவரின் பேழைக்கு முன் முகங்குப்புற விழுந்து கிடக்க கண்டனர். தாக்கோன் தலையும் அதன் இரு உள்ளம் கைகளும் வாயில் படியில் வெட்டுண்டு கிடந்தன. தாக்கோனின் முண்டம் மட்டும் தன் இடத்தில் இருந்தது. இதன் காரணமாக இன்று வரை தாக்கோன் குருக்களும் அதன் கோவிலில் நுழைபவர்கள் எல்லாருமே அசோத்தில் உள்ள அந்த தாக்கோன் கோயிலின் வாயில் படியை மிதிக்கிறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக யாரும் அந்த ஆலயத்தில் ஏறவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவரே இல்லையே, இந்த ஆண்டவருக்கு சக்தியே இல்லையே. ஆதலாக அழிக்கப்பட்ட தெய்வம் என்பதே மக்கள் அறிந்தபடினாலே, மக்கள் கண்கொண்டு கண்டபடினாலே அந்த ஆலயத்துக்கு யாரும் போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். நம் ஆண்டவரை காப்பாற்ற யாரும் தேவையில்லையே, அவர் தன்னை காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கை பேழையை அளவு செய்து கொண்டு சென்றார்கள். அவர்கள் கொண்டு சென்ற பின்பு அவர்கள் தெய்வத்தை தக்காதை ஆண்டவர் அழித்து அழிவுகளை அனுப்பினார். ஹல்லேலூயா. அவரை யாரும் காப்பாற்ற தேவையில்லையே, அவரை தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அவரே நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மை காப்பாற்றும்படியான ஆண்டவருடைய வல்லமை நமக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். அங்கு நம்மை அந்த பேழை யாரும் காப்பாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவர் அவருடைய சிங்காசனத்தை அவர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக அவர்களுக்கு நடந்த அழிவிலும் துன்பத்திலோ அவர்கள் திருப்பி அனுப்பினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாடு வண்டியில் திருப்பி விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை கொண்டு வைத்த அந்த சிங்காசனமாகிய பேழையை கொண்டு வைத்த அந்த கோயில், அந்த ஆலயத்தை பூட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லகையின் கோயில், அல்லகை வாசம் பண்ணியதை ஆண்டவர் பட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எதிராக எழும்பிய கோமத்தையோ, நமக்கு எதிராக எழும்பி வருகிற அந்நிய தேவர்களையோ, நமக்கு எதிராக எழும்புகிற சூரியத்தையோ நம் ஆண்டவர் அழிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை வாசி. அவர்கள் தாக்கூரின் களத்திற்கு வந்தபோது மாடுகள் நிறைந்து பேழையை கீழே சாய்த்து போட்டன. இதை கண்ட ஓசா அதை தன் கையால் தாங்கினான். அப்பொழுது ஆண்டவருக்கு ஓசாவின் மேல் கோபம் உண்டது. அவருடைய துணிவை முன்னிட்டு அவர் அவனை வீழ்த்தினார். ஓசா பேழையின் பக்கத்திலேயே விழுந்து இறந்தான். ஆண்டவர் ஓசாவை வீழ்த்தியதை பற்றி தாவீது கவலைப்பட்டார். அவ்விடத்திற்கு இன்று வரை ஓசாவின் வீழ்ச்சி என்று பெயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓசா விழுந்து போகிறார், விழுந்து சத்து போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பேழை அசைந்த உடனே, ஐயோ உடன்படிக்கை பேழை அசைகிறது, விழப்போகிறது என்ற நிலையை தாங்கும்படியாக அதை தொட்டவுடனே ஆண்டவர் கொன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது பயப்பட்டார், நடுங்கினார். ஹல்லேலூயா. இது எதற்கு அவர் தொட்டவுடனே அவர் இறந்தார். அவரிலும் குற்றம் இருந்தது, தாவீதிலும் குற்றம்
குற்றம் இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு நான் குற்றம் செய்தால் இதோ பிறர் இதோ அதை கண்டு மனம் மாறக்கூடாது என்று கடவுள் நினைத்திருந்தால் என்னை அவர் தண்டித்திருப்பார். யாரும் அறியாத நிலை தண்டித்திருப்பார். இல்லை, நான் செய்த இந்த குற்றத்தை பிறர் செய்யாமல் இருக்க வேண்டும், அவர்களும் இதை உணர்ந்து அவர்கள் மனமாற வேண்டும் என்று நினைத்தால் 4 பேர் அறியும்படியாக ஆண்டவர் தண்டனை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீதும் குற்றம் செய்கிறார். 2 நிலையில் அங்கு குற்றம் நடக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்ன குற்றம் நடக்கிறது? அந்த காலத்தில் ஆண்டவர் எல்லா சட்டங்களையும் எல்லா விதமான வார்த்தையும் பேழை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தார். மோசேயின் மூலமாக மக்களுக்கு எல்லாவற்றை கடவுள் கற்றுக் கொடுத்தார். இதோ தொட்ட அந்த மனிதன் அவன் விழுந்து போகிறான். அவனுக்கு விழுந்து அவனுக்கு மரணம் ஏற்படுகிறது. யாரும் அதை தொடக்கூடாது என்ற சட்டம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே அந்த மரணத்தை கண்டு, அந்த இடத்தில் நடந்த அந்த மரண துக்க செய்தியை கண்டு பயப்பட்டார். ஹல்லேலூயா. தாவீது என்ன குற்றம் செய்தார்? அந்த பேழையை மனிதர்கள் தூக்கி சுமக்க வேண்டும். அப்படி மனிதர்கள் தூக்கி சுமக்காதபடி இதோ அந்த கழுகையின் அந்த வாகனத்தில் வைத்து வாகனத்தை அலங்கரித்து அழகுபடுத்தி இசை பாடி துதி பலிகள் பாடி சங்கீதங்கள் பாடி நன்றி பலியை அவர் ஏறெடுத்து நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. மாடு வண்டி எல்லாம் சுமக்கக்கூடியது ஆண்டவருடைய மகிமையே, ஆண்டவருடைய பேழையே, அவருடைய பிரசனத்தை ஆண்டவர் நியமிக்கப்படுகிற, ஆண்டவர் அதிகாரப்படுத்துகிற அவர்கள் அதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமை அவர் உதாசப்படுத்தினார். மாட்டின் வண்டியில் வைத்து அவர் உதாசப்படுத்தினார் தாவீது. ஆதலால் தாவீதுக்கு உணரும்படியாக ஆண்டவர் மரணத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாட்டு வண்டி இதோ மறுபடியும் அந்த பேழையை இதோ அவருடைய மகிமையை கொண்டு செல்லவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். 8 முதல் 12 வரை வாசிப்போம். ஆண்டவர் ஓசாவை வீழ்த்தியதை பற்றி தாவீது கவலைப்பட்டார். அவ்விடத்திற்கு இன்று வரை ஓசாவின் வீழ்ச்சி என்று பெயர். அங்கு தாவீது ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினவராய், ஆண்டவருடைய பேழை என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தாவீதின் நகருக்கு கொண்டு வர விரும்பாது கேத்தேயனான ஒபதேதோமின் வீட்டிற்கு அதை திருப்பி விட்டார். ஆண்டவருடைய பேழை கேத்தேயனான ஒபதேதோம் வீட்டில் 3 திங்கள் தங்கி இருக்கையில் ஆண்டவர் ஒபதேதோமின் தோவையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். பல நாள் சென்ற பின்பு கடவுள் பேழையின் பொருட்டு ஆண்டவர் ஒபதேதோமையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது அரசருக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது போய் ஒபதேதோமின் வீட்டிலிருந்து கடவுள் பேழையை மகிழ்ச்சியுடன் தாவீதின் நகருக்கு கொண்டு வந்தார். தாவீதுடன் 7 பாடகர் குழுக்களும் பலிக்கு ஒரு இளம் கன்றும் இருந்தன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உபதேத்து என்று சொல்லப்படுகிற அந்த இல்லத்தில் இதோ அந்த பேழை கடந்து செல்லுகிறது. தாவீது நடுங்கினான். ஐயோ, குற்றம் நடந்தது. இந்த பேழையை, இந்த பரிசுத்த பேழையை, உடன்படிக்கை பேழையை எருசலேமுக்கு கொண்டு செல்ல ஆண்டவர் விரும்பவில்லை என்பதை அவர் கண்டார். ஹல்லேலூயா. அவருக்கு விருப்பம், ஆண்டவருக்கு எருசலேமுக்கு கொண்டு செல்ல விருப்பம். ஆனால் தாவீதுக்கு இருந்த குற்றத்தினாலே ஆண்டவர் தண்டிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நடுநடுங்கினார். அவனுக்கு நடந்த தண்டனை நினைத்து நடுநடுங்கினார். இதோ ஆண்டவர் விரும்புவதில்லையோ என்று நினைக்கிறார். இதோ தடங்களில் இருக்கிறது, இதோ தொட்டவனுக்கு இந்த நிலை, கொண்டு செல்லுகிற எனக்கு இந்த அழிவு வருமோ என்று அவர் பயந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக அந்த இல்லத்தில் பேழை வைக்கப்படுகிறது. 3 மாதமாக அந்த பேழை அங்கு இருக்கிறது. அந்த 3 மாதத்தில் அந்த குடும்பமோ, அவர்கள் சம்பத்துக்களோ, அவர்கள் ஐஸ்வர்யங்களோ ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தின் செய்தியை தாவீது கேட்கிறார். அவர் துடிக்கிறார், அவர் உபவாசிக்கிறார், மன்றாடுகிறார். தன்னுடைய குற்றங்களை அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். தன்னுடைய குற்றங்களை அவர் உணர்ந்து கடவுளோடு மன்னிப்பு கேட்கிறார். 3 மாதத்துக்கு பின்னால் தாவீது கடந்து சென்று அந்த பேழையை ஆண்டவர் யாரை கொண்டு அதிகாரப்படுத்துவாரோ அவர்கள் சுமந்து வரும்படியாக தாவீது கட்டளை போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 3 மாதமோ குடும்பத்தை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். பேழை இருந்த இல்லத்தை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். செல்வங்களை பெருக வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியையும், தெய்வீகத்தையும், பிரசனத்தையும், அருளையும் ஆண்டவர் அங்கு பெருக வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக பெருகிக் கொண்டிருந்தது? ஆண்டவருடைய பிரசனம், சிங்காசனம் அங்கு இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னா பாத்திரம் இருந்தது. அங்க பொருள் பாத்திரம், மன்னா பொருள் பாத்திரம் இருந்தது. ஆரோனுடைய கோல் இருந்தது. ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரத்தின் கோல். ஹல்லேலூயா. 10 கட்டளை, மக்களை வழிநடத்தக்கூடிய கட்டளை. ஹல்லேலூயா. அந்த குடும்பம் கடவுளுக்கு பிரியமாய் இருந்தார்கள். ஆண்டவருக்கு பயந்திருந்தார்கள். உடன்படிக்கை பேழை ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்து பரிசுத்தமாய் இருந்தார்கள். ஆண்டவரோடு இருந்தார்கள். அவர்கள் ஜெபத்தில் இருந்தார்கள். ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இஸ்ராயேல் மக்களை போஷித்து மன்னா பாத்திரம் அங்கு இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் சம்பத்தும் ஐஸ்வர்யமும் குறையில்லாமல் பெருகிக் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. ஒரு பேழை தொட்டாறு மனிதன் சாகடிக்கப்படுகிறான். அந்த பேழையை உங்களை வழிநடத்தக்கூடிய ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ அந்த பேழை அங்கே ஒரு இல்லத்தில் இருக்கட்டும், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நாங்களும் தொட்டா எங்க இல்லத்துல இருந்தா ஐயோ மரணம் வரும் என்று பிலிஸ்தீனுடைய நாட்டில் இருந்தால் அவங்களுக்கு அழிவு வந்தது. அடுத்த விதியை நாங்கள் கொண்டு செல்லக்கூடிய இடத்திலே எங்களுக்கு மரணம், அழிவு வந்தது. இதை நாங்களும் கொண்டு சென்றால் எப்படி என்று சிந்தித்திருப்போம். ஆனா ஆண்டவருடைய அந்த குடும்பம், அந்த மனிதர் அன்போடு ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எதற்கு அடையாளம் என்றால், நீங்கள் கடவுளை நெருங்கி வரும்போது, நீங்கள் கடவுளை தேடி வரும்போது, உங்களுக்கு துன்பங்களும் பாடுகளும் சோதனைகளும் வரும்போது நீங்கள் அவருடைய மீட்பை விட்டு அவருடைய மகிமை இழந்து ஓடி போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் எதுவும் இல்லை என்றாலும் ஒரு சில ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய மகிமையிலும் ரட்சிப்பிலும் வல்லமையிலும் அவருடைய ஆலயத்திலும் ஊழியத்திலும் நிலைப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை அன்பாடு ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய மகிமை உடன்படிக்கை பேழை மேல் விசுவாசம் கொள்கிறார்கள். வேதத்தின் மேல் அவர்கள் விசுவாசம் கொள்கிறார்கள். அவருடைய கட்டளையின்படி நடந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மகிமையின் பேழையே, சாட்சிய பேழையே, உடன்படிக்கை பேழையே, பரிசுத்த இடத்திலிருந்து இனி ஒரு பரிசுத்த இடத்தில் வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த குடும்பத்தில் ஆண்டவர் அந்த பேழையை கொண்டு செல்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சஞ்சலம் ஒன்றுமில்லையே, அந்த பேழையில் சஞ்சலம் ஒன்றுமில்லையே. விசுவாசம் கொள்ளுகிறார்கள், தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார்கள், கட்டளைகளுக்கு கடைப்பிடிக்கிறார்கள், அவருடைய அற்புதங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். 3 மாதமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு பேரும் இந்த அவருடைய பேழை இருக்கக்கூடிய இடத்திலே, அவருடைய மகிமை பிரசனம் ஏற்பிருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் குடும்பமாய் வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் குடும்பமாக அந்த பேழைக்கு முன்னால் இருந்து செபிக்கும் போது உங்கள் செபத்தை ஆண்டவர் ஏற்று உங்களை மீட்புக்குள்ளும் தெய்வீகத்திலோ இறை அச்சத்திலோ 10 கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடியதிலும் அற்புத அடையாளங்களிலும் இதோ குறைந்து வழி நடத்தப்பட்டு ஆண்டவரால் போஷிக்கப்பட்டு மன்னாவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் குடும்பமாய் வர வேண்டும், குடும்பமாய் ரட்சிக்கப்பட வேண்டும், குடும்பமாய் ஊழியம் செய்ய வேண்டும், குடும்பமாய் ஆண்டவரை தேட வேண்டும். அவருடைய மகிமை பேழை எங்கிருக்கிறதோ அங்கே நீங்கள் குடும்பமாக கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய 10 கட்டளையாகிய இந்த வேதத்தை உங்கள் இல்லத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு இடத்தை ஒதுக்க வேண்டும், பரிசுத்தமாக்க வேண்டும், அந்த பேழை வைத்து நீங்க செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் அந்த காலத்தில் மோசேயுடைய சட்டத்தில், மோசேயுடைய காலத்தில் இருந்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. அவன் சட்டத்தை மீறினான், அதை தொடும்படியாக இதோ மோசே நியமிக்க வேண்டும், இல்லாத தொடும்படியாக தாவீது நியமிக்க வேண்டும். யாரோடு எந்த பெர்மிஷனும் கேட்கவில்லை. நான் ஊழியத்தை செய்கிறேன், பேழையை காப்பாற்றுகிறேன், ஊழியத்தை காப்பாற்றுகிறேன் என்று ஆலோசனை இல்லாமல், ஊழியர்களுடைய அனுமதி இல்லாமல், இறைவாக்கினுடைய அனுமதி இல்லாமல் எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, நாங்களும் தொட்டு ஜெபிக்கிறோம், நாங்களும் அதை செய்கிறோம் என்று பேசுகிறவர்களுக்கெல்லாம், நடக்கிறவர்களுக்கெல்லாம், அதிகாரம் இல்லாமல் ஊழியம் செய்கிறவர்களுக்கெல்லாம் இதே நடக்கும். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதோ ஆரோனுடைய கோல் பூக்குத்தது. எதற்கு? அநேகர் மோசேனுக்கு பின்னால் யார், மோசே இறந்து விட்டார், அடுத்து இந்த ஊழியத்தை செய்ய யார் என்று பல சர்ச்சைகளும் பல போராட்டங்களும் பல இடர்களும் குழப்படிகளும் அங்கு இருந்து கொண்டிருந்தது. பதவிக்காக பதவி ஆசை உடையவர்கள் பல குழப்படி உண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள். ஊழியம் செய்கிற எல்லாருடைய கரத்தில் ஆண்டவர் கோலை கொடுத்திருந்தார். ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் கோலை ஒன்றாக போடுங்கள், அந்த கோலில் எந்த கோல் பூக்குகிறதோ அந்த கோல் உடையவர்களே அதிகாரம் உடையவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆரோனுடைய கோல் பூத்தது. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் அதிகாரப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிகாரப்படுத்தாத கோலெல்லாம் நீக்கப்படும். ஹல்லேலூயா. வெட்டி நீக்கப்படும். ஹல்லேலூயா. அவர் அதிகாரத்தை கொடுப்பார், பாடுகளை கொடுப்பார், சோதனை கொடுப்பார், வேதனை கொடுப்பார். அதெல்லாம் சகித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த கோலு மேல் ஆண்டவருடைய வல்லமை இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Glory to Lord, glory, glory to Lord, glory, 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 glory to Lord, glory to Baba, glory to Baba, glory to Baba, glory to Baba. ஊற்றுங்க ஆண்டவரே, எல்லா மக்கள் மீது ஊற்றுங்க, எல்லா மக்கள் மீது வல்லமை போடுங்க, எல்லார் மீது வல்லமை போடுங்க, எல்லார் மீது வல்லமை போடப்படட்டு, எல்லார் மேல அக்கினி பாயட்டும். Glory to Lord, glory to Lord. எல்லாரும் விண்ணப்பிப்போம். Glory to Lord, glory to Lord. எல்லாரும் விண்ணப்பிப்போம், எல்லாரும் விண்ணப்பத்தை செல்லுவோம். ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். எல்லா தடைகள் வெளியேறட்டும். ஆமென், ஆமென். தாக்கோனின் தலையை உடைத்து
அந்த வாரத்தில் வல்லமைகள் மந்திரவாத கட்டுகள் நரபலி கோபங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும், எல்லாம் எரிந்து போகட்டும், வல்லமை நாள் அழிந்து போகட்டும், வல்லமை நாள் செயலற்று போகட்டாமே. கட்டுகளை அறுத்து விடுகிறோம், கட்டுகளை அறுத்து விடுகிறோம், கட்டுகளை உடைத்து விடுகிறோம், கட்டுகளை உடைத்து விடுகிறோம், எடுத்து சாம்பலாக்கிறோம். ஆமா, இயேசு நாமத்திலே அற்புதம் அதிசயம், இயேசு நாமத்தில் அற்புதம் அதிசயம், இயேசு நாமத்தில் தடைகள் உடையட்டும், அந்தகார தடைகள் உடையட்டும். நீ பாபா பாதா பாதா பாபா பாபா பா, நீ பாலா பாரா பாதா பாலா 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 பாலா, நீ கம்பா பாரா பாலா பாலா மே அமே அமே. மகிமே மகிமே, ஆண்டவருக்கு மகிமே, அப்பாவுக்கு மகிமே, ராஜாவுக்கு மகிமே. அமே மகிமே, சிங்காசனமே உமக்கு மகிமே, கரிமீனே உமக்கு மகிமே. அமே அமே. ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே, வல்லமை ஊற்றுங்க. எங்களுக்கு பேரை வெளிப்படுத்தியவரே, அமே தரிசனத்தை காட்டியவரே, நீர் உயிரோடு இருக்கிறே. இங்க பிரசனத்தையோ பேரை குறித்த விளக்கங்களையோ பேரை குறித்த ஆழத்தையோ வேதத்தின் மூலமாக நாங்கள் வாசித்து கேட்கிறோம். இந்த வாக்கியத்துக்கா நன்றி, ஆலயத்துக்கா நன்றி, மகிமை ஊழியத்துக்கா நன்றி. அம்மே ஆசீர்வதிங்க, எல்லா மக்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, எல்லா மக்களுக்கு அமைதியை கொடுங்க, எல்லா மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்க. இல்லத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க, சொந்த இல்லத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க, விளந்த வாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. வடக்கு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க, வேலை வாய்ப்பை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. எல்லா மக்களுக்கு நீங்க தரிசனங்களை கொடுங்க. அம்மையவர்கள் வந்து கொடி ஜெபிக்க, குடும்பமாய் ஜெபிக்க, எல்லாருக்கும் இங்க தரிசனங்களை காட்டுங்க, வெளிப்படுத்தலை கொடுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவருக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமே, ஆண்டவருக்கு நன்றி, ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமே, நன்றி.